அனைவருக்கும் வணக்கம். நியூ அப்டேட் வந்து ஆட் பண்ணியிருக்கோம். சரிங்களா? இங்க பாருங்க, நம்ம டாப் இருக்கு இல்லைங்களா? இந்த டாப்ல வந்து ஆர்டர் பிரிண்ட் மீட்டர் வந்து இப்போ ஆட் பண்ணியிருக்கோம். சரிங்களா? அதாவது ஆர்டர் பிரிண்ட் மீட்டர் இங்க போய் செக் பண்ணிட்டு இருந்தீங்க இல்லைங்களா? இதுக்கு பதிலா நம்ம இங்க ஃபர்ஸ்ட் டூயல் சார்ட்ல இங்க வந்து ஆட் பண்ணியாச்சு. சரிங்களா? நீங்க இங்க போய் ஒவ்வொரு தடவை செக் பண்ண வேண்டிய அவசியம் இல்லைங்க. அப்புறம் பொசிஷன் எடுக்கிறப்ப நமக்கு அந்த கால் இருந்து புட் ஆப்ஷன்ல என்ன ஸ்ட்ரென்த் இப்போ போயிட்டு இருக்குது அப்படின்னு நமக்கு அதுல தெளிவாக தெரியும். சரிங்களா? இதுக்கான ரெஃப்ரெஷ் ஆப்ஷனும் இதுலயே கொடுத்தாச்சு. நம்ம 5 மினிட்ஸ், 15 மினிட்ஸ், 30 மினிட்ஸ் இந்த மாதிரி என்ன டைம் ஃப்ரேம்ல உங்களுக்கு ரெஃப்ரெஷ் பண்ணணும்னு சொல்லிட்டீங்கன்னா அந்த டைம்ல ரெஃப்ரெஷ் ஆகிக்கும். இது வந்து நம்ம இப்போ கூட புது அப்டேட்ல இப்போ ஆட் பண்ணியிருக்கிறோம். ஓகே பாருங்க, இப்போ வந்து நம்ம ஆப்ஷன் ஸ்டார்ல எப்படி ஸ்ட்ரைக் பிரைஸ் லோட் பண்றதுல இருந்து ஒரு பேசிக்ல இருந்து ஒரு இன்ட்ரா கொடுத்துறாங்க பாருங்க. இந்த டாப்ல வந்து ஸ்டாக் ஒன் சிம்பிள் கொடுத்துருக்கு இல்லைங்களா? இந்த ஸ்டாக் ஒன் சிம்பிள் எப்பவுமே கால் ஆப்ஷன் தான் லோட் பண்ணணும். சரிங்களா? எப்படி லோட் பண்றதுங்க? அதாவது எங்க ப்ரீ மார்க்கெட் முடியுதோ சரிங்களா, அங்கிருந்தா நம்ம ஸ்டார்ட் பண்றோம். சரிங்களா? அப்ப என்ன பண்றோம்? 22,000 சரிங்களா 100. ஓகேங்களா? இதை டைப் பண்ணணும், ஒரு ஸ்பேஸ் கொடுத்துருங்க. ஒரு ஸ்பேஸ் கொடுத்தோன்னா நமக்கு வீக்லிக்கு வந்து எக்ஸ்பைரி டேட் இருக்கு. சரி, மந்த் எண்டுக்கு வந்து எக்ஸ்பைரி டேட் கிடையாது. சரிங்களா? அப்ப வீக்லி இந்த வீக் எக்ஸ்பைரி என்னதுங்க? 6th. பாருங்க, இப்போ 6th கொடுத்துட்றாங்க. 6TH அப்படின்னு கொடுத்தீங்கன்னா இங்க பாருங்க, அழகா இந்த மாதிரி 2 கான்ட்ராக்ட் மட்டும் தான் அப்பியர் ஆகும். இதுல ஃபர்ஸ்ட் இருக்கு பாருங்க, இது கால் ஆப்ஷன். அவ்வளவுதான், முடிஞ்சதுங்களா? அடுத்து பாருங்க, சேம் செகண்ட் பாக்ஸ்ல இங்க 22,100 6th. சரிங்களா? இப்படி நீங்க வந்து நீங்க டைப் பண்ணணும். சரி, நம்ம டைப் பண்ணா இங்க அப்பியர் ஆகும். இன் கேஸ் உங்களுக்கு வந்து அந்த டைப்பிங் டிஃபிகல்ட்டி இருக்குன்னு என்ன பண்ணலாங்க, 22,100 கொடுத்தீங்கன்னா நீங்க இதுல ஸ்க்ரோல் பண்ணலாம். ஓகே, இப்படி நீங்க ஸ்க்ரோல் பண்ணீங்கனாலும் நம்ம அந்த ஆப்ஷன்ஸ் வரும். சரிங்களா? ஆனா சில நேரம் என்ன ஆகுன்னு பாத்தீங்கன்னா, எடுத்தோடனே பாத்தீங்கன்னா அந்த நிஃப்டி ஃபின் நிஃப்டி எல்லாம் நிஃப்டி இருக்கு இல்லைங்களா? அதுல என்ன பண்ணுறது, ஃபின் நிஃப்டியும் உள்ள வந்துடும். ஏன்னா என்ன பண்ணலாம், 22,100 கொடுத்தீங்கன்னா ஒரு ஸ்பேஸ் கொடுத்து 6THன்னு கொடுக்கும். இப்போ ஆட்டோமேட்டிக்கா ஃபில்டர் ஆகி வந்துருதுங்களா? இதை கொடுத்துறோம். சரிங்களா? ஃபர்ஸ்ட் கால் ஆப்ஷன், அடுத்து புட் ஆப்ஷன் கொடுத்தாச்சு. சரிங்களா? இதுக்கு அடுத்து பாருங்க ஃபெட்ச் ஃபுல் சார்ட். இந்த மாதிரி ஃபெட்ச் ஃபுல் சார்ட் கொடுத்தோன்னே பாருங்க, நம்ம அழகா 5 சார்ட் வருது பாத்தீங்களா? இதுல ஃபர்ஸ்ட் இருக்கிற சார்ட் வந்து பிரைஸ் சார்ட். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் இருக்குது பிரைஸ் சார்ட், செகண்ட் வந்து ஸ்ட்ராடல் சார்ட். சரிங்களா? அடுத்து தேர்ட் இண்டிகேட்டர் இது வந்து எஸ்டிஆர் இண்டிகேட்டர். சரிங்களா? எஸ்டிஆர்னா கால் ஸ்ட்ரென் அண்ட் புட் ஸ்ட்ரென். இந்த இண்டிகேட்டர் யூஸ் பண்ணி தான் நம்ம ட்ரேட் எடுக்க போறோம். சரிங்களா? அடுத்து ஃபோர்த் இண்டிகேட்டர் வந்து எக்ஸ்ஆர்பி இண்டிகேட்டர். ஓகேங்களா? அடுத்து ஃபைனலா அந்த ஃபிஃப்த் இண்டிகேட்டர் வந்து விக்ஸ் இண்டிகேட்டர். ஓகே, இதெல்லாம் முடிஞ்சோன்னு ஜஸ்ட் நீங்க ஸ்க்ரோல் பண்ணி கீழே வந்தீங்கன்னா நமக்கு ஒரு டேபிள் காலம் மாதிரி இருக்கும். சரிங்களா? இது வந்து எம்எஸ்வி, அதாவது மல்டி ஸ்டாடல் விவேப் அனாலிசிஸ். ஓகேங்களா? இதுல வந்து பாருங்க, நம்ம கால் ஆப்ஷனோட பொசிஷனல் விவேப்போட பிரைஸ் இங்க இருக்கும். அதே மாதிரி புட் ஆப்ஷன் சைடோட பொசிஷனல் விவேப் பிரைஸ் இங்க இருக்கும். ஓகேங்களா? அப்ப வந்து வேற பொசிஷனலா நம்ம இந்த வேல்யூஸை ஸ்டாப் லாஸாவும் யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி பிரேக் அவுட் பாயிண்டாவும் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சுங்களா? ஓகேங்களா? அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, இதுக்கான சிக்னல்ஸ் இங்கேயே கொடுத்துருக்கோம். நமக்கு வந்து பாருங்க கால் ட்ரெண்ட், அடுத்து அந்த சைடுக்கு பாருங்க புட் ட்ரெண்ட். ஓகே, பேசிக்கா வந்து பாத்தீங்கன்னா 2 கிரீன் ஸ்டார்ட் ஆகுங்க, அடுத்து 3 கிரீன். அதே மாதிரி ரெட் சைட்லயும் வந்து பாத்தீங்கன்னா, அது ஆப்போசிட்ல செல் பண்றாங்க அப்படின்னா அங்க பேசிக்கா 2 ரெட் ஸ்டார்ட் ஆகும், அடுத்து 3 ரெட் வரும். சரிங்களா? பாருங்க, இப்போ வந்து நம்ம காலையில இருந்து பாத்தீங்கன்னா கால் ஆப்ஷன் சைடுல 3 கிரீன் இருக்கு. ஓகேங்களா? அப்ப 3 கிரீன் என்ன அர்த்தங்க? 2 கிரீன் அப்படிங்கிறது நமக்கு வந்து மைல்டு பை. அப்ப 3 கிரீன் என்ன அர்த்தங்க? கால் பை. கரெக்ட். அப்ப அந்த ஸ்ட்ரைக் பிரைஸ்ல வந்து அவங்க ஸ்ட்ராங் பை இருக்குன்னு அர்த்தம். ஓகேங்களா? ஸ்ட்ராங்கா பை பண்றாங்கன்னு அர்த்தங்க. ஓகேங்களா? அப்ப 3 கிரீன் சைடு பாருங்க, இப்ப கால் ஆஃப் சைடு ஃபுல்லா 3 கிரீன் இருக்குங்க. அப்ப நான் இப்ப போய் புட் ஆப்ஷன் பை பண்ணலாங்களா? 3 ரெட்னா ஸ்ட்ராங் செல்லாங்க சார். ஆமாங்க சார். இப்பல இருந்து புட் சைடுல நமக்கு வந்து உங்களுக்கு பை இருந்துச்சுங்க. அப்ப 22,000 என்ன ஆச்சுங்க சார், அங்க வந்து ஒரு சப்போர்ட் எடுத்துட்டு மார்க்கெட் என்னாச்சுன்னா டே ஃபார் எஸ்டர்டே வந்து கொஞ்சமா திரும்ப ஆரம்பிச்சதுங்க. அதுக்கப்புறம் 22,000, 22,50, 100ல பை வந்துச்சு. அவுட் ஆஃப் தி மணி இருக்கிறது பூரா செல் வச்சிருந்தாங்க. இப்போ ஒன்ஸ் இந்த 3 ஸ்ட்ரைக்கை டேக் ஓவர் பண்ண உடனேங்க உங்களுக்கு மார்க்கெட் அப்படியே வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பா மேல வந்துட்டு இருக்கு. அப்ப ஆப்போசிட் செல் இந்த எக்ஸ்பீரிக்கு என்ன பண்ணிட்டாங்க சார், அப்ப 22,000 வராதுன்னு என்ன பண்றாங்கன்னாங்க, இந்த ஓடிஎம் ஆப்ஷன்ஸை ரெண்டுமே செல் பண்ணியாச்சு இப்போ அவங்க. அப்ப இங்க ஸ்ட்ராங்கா செல் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே, அப்ப என்ன ஆகுதுன்னா சப்போர்ட், பாட்டம் சப்போர்ட் இப்ப இருக்கிற சூழ்நிலை 22,050 தான் ஸ்ட்ராங் சப்போர்ட். ஒரு சைடு பையும் பண்ணிட்டாங்க, இன்னொரு சைடு செல் பண்ணியிருக்காங்க. அப்ப வந்து பாத்தீங்கன்னா நம்ம எம்எஸ்பி டேபிள் வச்சு நம்ம அழகா வந்து ப்ரெடிக்ட் பண்ண முடியுங்க. அடுத்து மார்க்கெட் எந்த டைரக்ஷனுக்கு மூவ் ஆக போகுது, எங்க சப்போர்ட் இருக்கு, அடுத்து எங்க ரெசிஸ்டன்ஸ் இருக்கு அப்படிங்கறத நம்ம எம்எஸ்பி வச்சு தெரிஞ்சுக்க முடியும். இப்போ 3 கிரீன் 3 ரெட் ஆப்போசிட் இருந்தா கான்ஃபிடன்ஸா நம்ம பயன்படுத்தலாம். பண்ணலாம் சார். அதுதான் வந்து நம்ம ஸ்ட்ராங் சப்போர்ட்டா இருக்கும் சார். இதே மாதிரி ஆப்போசிட் சைடு என்ன இருக்கும் சார், இப்ப இங்க இருக்கு இல்லைங்களா சார், இதே மாதிரி புட் சைட்லயும் பாத்தீங்கன்னா நமக்கு 3 கிரீன் டாட் இருக்கும் ஆப்போசிட்லீங்க. அதே மாதிரி நம்ம கால் சைட்ல 3 ரெட் டாட்ஸ் இருக்குங்க.
அது இருந்ததுன்னா ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ் இருக்குன்னு அர்த்தம் சார். நம்ம செலக்ட் பண்ண அந்த ஸ்ட்ரைக் பேஸுக்கு மட்டும் பார்க்கணுமா, அந்த 5க்கும் பார்த்துருக்குமா சார்? அதாவது இங்க நம்ம செலக்ட் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா சார்? இப்போ நான் வந்து 22,100 இருக்குன்னு வச்சுக்கலாம் சார். இப்போ இந்த ஃபெச் ஃபுல் ஷாட் கொடுத்தோம்னா நமக்கு இந்த மாதிரி சார்ட் அப்பியர் ஆகுதுங்க. ஓகேங்களா சார்? இது அப்படியே நீங்க ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்கன்னா என்ன ஆகும் சார்? நமக்கு இந்த மாதிரி 5 ஸ்ட்ரைக் பிரைஸ் வருங்க. இந்த 5 ஸ்ட்ரைக் பிரைஸ்ல ஒரு சைடு கிரீன், ஒரு சைடு ரெட் இருக்கணுங்க. ஓகேங்களா சார்? அப்படி இருந்ததுன்னா அன்னைக்கு ட்ரெண்டிங் மார்க்கெட். அதாவது ஒரு சைடுல கிரீன் இருக்குங்க சார். இப்போ பாருங்களேன், நம்ம கால் சைடு ஃபுல்லா 3 கிரீன் டாட்ஸ் இருக்கு. அப்ப என்ன ஆகும் சார்? மார்க்கெட் இன்னும் மேல தானே போகுங்க. மீட்டர் வேல்யூ அது ஏதாவது நமக்கு அது பார்க்கணுமா சார்? ஏதாவது கன்சிடரேஷன் அது? ஓகே சார். அந்த மீட்டர்ல ஒரு சின்ன சீக்ரெட் இருக்குங்க சார். அதாவது மீட்டர் வச்சு என்ன பண்ணலாங்க சார்? மார்க்கெட் அடுத்த ஸ்ட்ரைக் பிரைஸ் எங்க மூவ் ஆக போகுதுன்னு நமக்கு தெரியுங்க. ரெண்டாவது அடுத்த ஃபேவரபிள் பொசிஷன் எது அப்படிங்கிறது நமக்கு மீட்டர்ல தெரியுங்க. பாருங்க சார், இப்போ நான் வந்து என்ன பண்றாங்க, இப்போ மார்க்கெட் 22,300 வச்சுக்கலாம் சார். இப்போ 300 ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஃபெச் ஃபுல் சார்ட் கொடுக்கணும்னு வச்சுக்கலாம் சார். இங்க பாருங்க, இந்த மாதிரி நம்ம மீட்டர் அப்பியர் ஆகுங்க. இந்த மீட்டர்ல பாருங்க சார், ஆக்சுவலா நம்ம லோட் பண்ண ஸ்ட்ரைக் எதுங்க? 22,300 இல்லைங்களா சார்? அப்ப நேரா பாருங்க, 22,300ல மீட்டர் வேல்யூ கம்மியா இருக்கு இல்லைங்களா சார்? இதே மாதிரி அடுத்த லோவஸ்ட் வேல்யூ எங்க இருக்குங்க சார்? 22,350. அப்ப என்ன ஆகுனா சார், மார்க்கெட் அடுத்த 350 நோக்கி நகர்ந்து போகும் அப்படிங்கறது அது சொல்லுதுங்க. அதுக்கு அடுத்த வேல்யூ பாருங்க, அதுக்கு அடுத்து 78 இருக்குங்களா சார்? ஆனா பாட்டத்துல பாருங்க 72 இருக்கு. அப்ப என்ன அர்த்தம் சார்? அது மார்க்கெட் வந்து 350 கிட்ட போச்சுன்னா மார்க்கெட் திரும்ப அங்க ஃபால் ஆகணும் அர்த்தம். ஏன்னா இதுதான் லோவஸ்ட் வேல்யூ, இதை விட இதுதான் லோவஸ்ட் வேல்யூ இருக்குங்க சார். வந்து அடுத்த ஸ்ட்ரைக் பிரைஸை நீங்க வந்து லோட் பண்ணி வச்சுக்கலாம். ஓகே, இப்போ இன்னைக்கு காலையில என்ன ஸ்ட்ரைக் பிரைஸ் லோட் பண்ணிருப்போம் சார்? 22,100 லோட் பண்ணிருப்போம் இல்லைங்களா? இப்போ அங்கிருந்து மார்க்கெட் இவ்வளவு தூரம் வந்துருச்சு இல்லைங்களா? இப்போ எது லோவஸ்ட் வேல்யூவோ நம்ம அங்க லோட் பண்ணிக்கணும். ஓகே, இப்போ கூட பாருங்க, உங்களுக்கு மார்க்கெட் ஹை பிரேக் அவுட் ஆகி 22,332 இருக்குங்க சார். ஓகேங்களா? ஏன் அப்படின்னா மீட்டர் வேல்யூ வந்து இங்க இருந்துச்சு இல்லைங்களா? இப்போ அதை நோக்கி அங்கிருந்து பாருங்க மார்க்கெட் வந்து டிராவல் ஆகுதுங்க. ஓகேங்களா சார்? தேங்க்யூ சார். எஸ் சார், எஸ், தேங்க்யூ சார். ஓகே சார். அப்ப காலையில் என்ன பண்ணோம் சார்? நம்ம ஸ்ட்ரைக் பிரைஸ் இருக்குங்களா 22,100 அப்படின்னாங்க. எங்க ப்ரீ மார்க்கெட் முடியுதோ அந்த ஸ்ட்ரைக் பிரைஸை வந்து இங்க வந்து லோட் பண்ணிக்கிறாங்க. ஓகே சார். இப்படி லோட் பண்ணிட்டு ஜஸ்ட் ஃபெச் ஃபுல் சார்ட் கொடுத்தீங்கன்னா என்ன ஆகுது? நமக்கு 5 சார்ட் அப்பியராது இல்லைங்களா? இதுல தேர்ட் சார்ட் வந்து எஸ்டிஆர் சார்ட்டுங்க சார். ஒரு லைன் வந்து பாத்தீங்கன்னா 0 எபோ இருக்கணும், இன்னொரு லைன் 0 பில இருக்கணுங்க. 2 லைனும் கிராஸ் ஆயிருக்கணும். ஓகே, எப்பவுமே எங்க கிராஸ் ஆகுதோ அங்கதான் மொமெண்டம் இருக்குன்னு அர்த்தம் சார். அங்க கிராஸ் ஓவர் நடக்காம இருந்து என்ன அர்த்தம்? அப்படியே டிராவல் ஆகிட்டே போயிட்டு இருந்ததுன்னா அந்த சைட் மார்க்கெட் வந்து கண்டினியூ டிராவல் ஆகுது. அதுக்கு ஆப்போசிட்ல எதுவுமே நம்ம வந்து திங்க் பண்ணவே கூடாது. என்ன பண்றாங்க? இப்போ இவ்வளவு தூரம் மார்க்கெட் வந்துருச்சு, இங்கிருந்து ரிவர்ஸ் வரும், அப்படி கிடையாதுங்க. நம்ம வந்து ஃப்ளோ வித் த மார்க்கெட், எப்படி மார்க்கெட் மூவ்மெண்ட் ஆகுதோ அதோட அப்படியே சேர்ந்து டிராவல் ஆகணும். சரிங்களா சார்? வந்து உங்களுக்கு ரிஸ்கே வேண்டாம்னு என்ன பண்ணலாங்க சார்? ஒரு சைட்ல வந்து நம்ம கிரீன் இருக்கணுங்க, இன்னொரு சைட்ல ஃபுல் ரெட் இருக்குதா? அப்போ என்ன அர்த்தங்க சார்? அப்போ வந்து ட்ரெண்டிங் மார்க்கெட். ஓகே, அப்ப மட்டுமே நீங்க என்ன பண்ணலாம்? அப்ப நீங்க எஸ்டிஆர் செக் பண்றீங்க, எஸ்டிஆர் எங்க கிராஸ் ஓவர் இருக்குன்னு பாருங்க. அதுக்கப்புறம் அந்த லைன் 0க்கு மேல வந்துருச்சா? அப்ப நீங்க பொசிஷன் எடுக்கலாம். ஓகே சார். அப்ப காலையில பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 2 லைனுமே 0 கீழ இருந்துச்சுங்க. அதுக்கப்புறம் என்ன ஆச்சு சார்? கொஞ்சம் கால் சைடு கொஞ்சம் மேல வர ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் ஃபுல் அண்ட் ஃபுல் பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஃபுல்லாமே கால் சைடு மட்டும் தான் ட்ரெண்ட் போயிட்டு இருக்கு. சப்போஸ் 109ல எடுத்தா கூட இப்ப நமக்கு வந்து 240 போயிட்டு இருக்கு இல்லைங்களா சார்? அப்படிங்கிற அளவுக்கு ரிட்டர்ன் கொடுத்துருக்குங்க. அப்படிங்கிற நம்ம என்ன சொல்றோம்? நம்ம 20% தான் ரிட்டர்ன் சொல்றோம். அட்லீஸ்ட் பண்ணா 20% வந்துருச்சு அப்படின்னா நீங்க அங்கிருந்து புக் பண்ண ஆரம்பிக்கலாங்க. இன்சியல் ஸ்டாப் லாஸ் எங்க இருக்கும் சார்? நம்ம எங்க என்ட்ரி பண்றோமோ அந்த கேண்டலோட லோ வந்து ஸ்டாப் லாஸ். ஓகே, அப்ப இப்ப ஜூம் பண்ணி பார்க்கலாங்க. இப்ப இந்த கேண்டில் சொன்னேன் இல்லைங்களா சார்? இந்த கேண்டலோட லோ தான ஸ்டாப் லாஸ்ங்க. அப்ப இனிஷியலா எவ்வளவு ஸ்டாப் லாஸ் வச்சிருப்போம் சார்? 95. அப்ப 95 இப்ப ஹிட் ஆச்சுங்களா? இல்லைங்க, அப்படிதான் இல்லைங்களா சார்? அப்ப ஸ்டாப் லாஸ் எங்க கிராஸ் ஆகுதோ அந்த நம்ம அந்த கேண்டில் லோ வச்சா ஹிட் ஆகுங்களா? ஹிட் ஆகாதுங்க. ஓகே சார், பாருங்க இதுதான் இந்த கேண்டில் சொன்னாங்க. அப்ப இந்த கேண்டிலோட லோ வந்து ஸ்டாப் லாஸ் வச்சிருப்போம், இனிஷியல் ஸ்டாப் லாஸ். அப்படிங்களா 95 வந்து இது வரைக்கும் வந்து நம்ம பாருங்க வரலைங்க. அப்ப என்ன ஆகுது? எப்பவுமே கரெக்டான கிராஸ் ஓவர் எடுத்தீங்கன்னா அந்த லோ வந்து பிரேக் ஆகுது. ஓகே, 5% மூவ் ஆகுதுன்னு வச்சுக்கலாம் சார். அப்ப என்ன பண்ணலாம்? எங்க நீங்க என்ட்ரி பண்றீங்களோ அதை நீங்க ஸ்டாப் லாஸா கொண்டு வந்துக்குங்க. ஓகே சார். இப்போ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுங்க? எது எஸ்டிஆர் சார்ட் சார் இதுல? ஹலோ, இதுல வந்து எது எஸ்டிஆர் சார்ட் இல்ல இதுலயா? ஓகே, எஸ்டிஆர்ங்க நம்ம தேர்ட் இந்த இண்டிகேட்டருங்க சார். இங்க அது இருக்கு. எக்ஸ்ஆர்பி கிடையாதுங்களா? எக்ஸ்ஆர்பிங்க கீழ இருக்குறதா? ஓகே, எக்ஸ்ஆர்பி இந்த இதுங்க. அந்த ஃபோர்த் இண்டிகேட்டர் தான் எக்ஸ்ஆர்பிங்க சார். இது வந்து எக்ஸ்ட்ரீம் பிரைஸ் ரேஞ்ச், அதாவது ஸ்டாண்டர்டோட லோ பிரைஸ், இது ஸ்டாண்டர்டோட ஹை பிரைஸ் தெரிஞ்சுக்கிறதுக்காக யூஸ் பண்றாங்க சார். ஓகே, சோ அந்த எஸ்டிஆர்ங்கிறது ஒரு ரெட் லைன் கீழ போகுது, அதுக்கு மேல ஒரு கிரீன் லைன் போகுது, அதான் எஸ்டிஆரோட சார்ட் கரெக்ட்டா? ஆமா, கரெக்ட்டுங்க சார். அப்புறம் ஃபர்ஸ்ட் காலையில இருந்தே பாத்தீங்கன்னா சார் அவங்க தெளிவா புட் ஆப்ஷன் சைடுல செல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க சார். ஒன்ஸ் புட் ஆப்ஷன் சைடு செல் பண்ணல கால் ஆப்ஷன் பை ஆகுது பாத்தீங்களா? இதுதான் பேட்டர்னுங்க சார். அப்போ ஒரு சைடுல செல் பண்றாங்க, இன்னொரு சைடுல பை பண்றாங்க.
ஓகே, அப்ப அந்த சைடு தான் மார்க்கெட் மூவ்மெண்ட் ஆகும். ஓகே, இதுல நமக்கு எந்த கன்ஃபியூஷன் இருக்கக்கூடாது. ஒரு சைடு பை இருக்கான்னு பாருங்க, இன்னொரு சைடு செல் பண்றாங்களா, அந்த சைடு தான் மார்க்கெட் மூவ்மெண்ட் ஆகும். சார் அதுல ட்ரையாங்கிள் வந்து இன்வெர்டட், அந்த ரெட் ட்ரையாங்கிள் இன்வெர்டட் வந்துச்சுனாக்கா எக்ஸிட்னு அர்த்தமா சார் இது? ஆமாங்க சார். இது வந்து இப்போ சப்போஸ் இந்த இடத்துல பை எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கலாம் சார். அதாவது இது வந்து ரீஎன்ட்ரி சிக்னல். ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் என்ட்ரி எப்பவுமே எங்கீங்க சார், எப்பவுமே இந்த ஃபர்ஸ்ட் கிராஸ் ஆகிறதா நம்ம என்ட்ரி, ஃபர்ஸ்ட் என்ட்ரி. ஓகேங்களா சார்? Correct. இது வந்து அதுக்கப்புறம் எக்ஸிட் பண்ணிட்டீங்க, அதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு என்ட்ரி தேவைப்பட்டதுன்னா இங்க என்ட்ரி பண்ணிக்கலாம். சப்போஸ் இந்த பை வர்றதுக்கு முன்னாலே நமக்கு வந்து நம்ம ரெட் ட்ரையாங்கிள் வந்தாலும் அங்க நீங்க பொசிஷன் ஸ்கொயர் அப் பண்ணிக்கலாம். ஸ்கொயர் பண்ணிக்கணும். ஓகே சார் ஹலோ, சொல்லுங்க சார். சார் இப்ப அந்த நீங்க ஃபர்ஸ்ட் அந்த என்ட்ரி சொல்றீங்கல்ல சார், கிராஸ் ஓவர் அப்ப ஆமாங்க. எஸ் சார், எஸ். இன்னைக்கு நான் அங்க ரொம்ப எதிர்பார்த்தேன் ட்ரையாங்கிள் அந்த இடத்துல வரும், இன்னைக்கு ஆனா வரவே இல்ல. ஆரம்பத்துல ட்ரையாங்கிள் வராதுங்க சார், அது வந்து கொஞ்சம் டைம் எடுத்து வரும். அதனால தான் ஃபர்ஸ்ட் சொல்றாங்க சார், எப்பவுமே நமக்கு வந்து ஸ்டார்டிங்ல கிராஸ் ஓவர் மட்டும் தான் பாக்குறோம் சார். நம்ம ட்ரையாங்கிள் நமக்கு ரீஎன்ட்ரிங் காட்டி நமக்கு வந்து ஒரு பஃபர் பீரியட் வச்சிருக்கோங்க சார். அப்படின்னா அட்லீஸ்ட் ஒரு 45 மினிட்ஸ்க்கு அப்புறம் தான் நம்ம ட்ரையாங்கிள் அப்பியர் ஆகும். ஓ சப்போஸ் கிராஸ் ஓவர் ஃபர்ஸ்ட் கால் சைடு புட் சைடு மேல இருந்து அதுக்கப்புறம் எஸ்டிஆர் கீழே புட்டு போனா அப்ப ட்ரையாங்கிள் வருது. ஓகே, அதாவது பாத்தீங்கன்னா இப்போ ஃபர்ஸ்ட் 45 மினிட்ஸ் நம்ம ரெட்டா லைன் எந்த லைன் 0க்கு மேல இருக்குதோ இன்னொரு லைன் 0க்கு இருக்குன்னு பாக்குறோங்க சார். அப்போ அந்த சைடு நம்ம என்ட்ரி பண்ணிக்கிறோம். ஓகேங்களா? அதுக்கப்புறம் 45 மினிட்ஸ்க்கு அப்புறம் நமக்கு வந்து இந்த ட்ரையாங்கிள்ஸ் அப்பியர் ஆகும் சார். இதுல கிரீன் ட்ரையாங்கிள் அப்படின்னா வந்து லாங் பில்டப் நடக்குதுன்னு அர்த்தம் சார். ஓகேங்களா சார்? அதே மாதிரி இங்க என்ன பண்றாங்க சார், அங்க வந்து லாங் அன்வைண்டிங் பண்றாங்க, அங்க வந்து செல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஆப்போசிட்ல இருக்கக்கூடிய இந்த லைன்ல என்ட்ரி பண்ணலாமான்னு கேட்கறேன். இதை நம்ம பண்ணக்கூடாது. ஏன்னா இங்க செல் பண்றாங்க பாத்தீங்களா சார், அந்த ஷார்ட் பொசிஷன்ஸை இந்த கிரீன் வர்றப்ப அவங்க எக்ஸிட் பண்றாங்க. ஓகே, இது ஷார்ட் கவரிங் பண்றாங்க. அப்புறம் திரும்ப ஷார்ட் பில்டப், அப்புறம் திரும்ப ஷார்ட் கவரிங். எப்ப வந்து நம்ம இந்த ரெட் லைன் கிராஸ் பண்ணி மேல வருதோ அப்பதான் நான் வந்து ஆப்போசிட் சைடு திங்க் பண்ண ஆரம்பிக்கணுங்க. ஓகே சார்? அதான் இப்ப இருக்கிறது முழுக்க இன்னைக்கு ஃபுல்லா கால் ஆப்ஷன்ஸ் தான் இருக்கு இல்லைங்களா சார்? அப்ப ரெட் லைன் வந்து நம்ம திரும்ப 0 கட் பண்ணீங்க, அடுத்து கால் ஆப்ஷனை கட் பண்ணி அந்த கால் ஆப்ஷன் 0 கீழே போகணும். அப்பதான் வந்து புட் ஆப்ஷன் சைடு வந்து நம்ம வந்து என்ட்ரி பண்றோம் திங்க் பண்ணணும். இப்போ வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் எப்படி ட்ரெண்ட் போயிட்டு இருக்கோம் அந்த சைடே நான் வந்து டிராவல் பண்ணேன். ஓகேங்களா அந்த இன்னைக்கு என்ட்ரி சார் இந்த கிரீன் லைன்ல நீங்க ரீஎன்ட்ரிக்கு உங்களுக்கு ட்ரையாங்கிள் வந்திருக்கு இல்லையா? ஆமாங்க சார். சோ அதுக்கு இமிடியேட்டாவே உங்களுக்கு வந்து ரெட் வந்துச்சுல, which means அந்த இடத்துல ஸ்கொயர் ஆஃப் பண்ணிக்கணும் அர்த்தமா இல்ல? அவ்வளவுதாங்க சார். அது இங்க நமக்கு சப்போஸ் கிரீன் விழுகுதுன்னு வச்சுக்கோங்க சார், இமிடியேட்டா அடுத்தே வந்து ஒரு செல்லிங் விழுகுதுங்க, அப்ப பொசிஷன் வந்து அங்க விழுக்கலாம். அப்படிங்களா நம்ம எந்த அளவுக்கு ரிஸ்க் அவாய்ட் பண்ணுங்கிறது அதான் உங்களுக்கு கிரீன் வருதுங்க. அடுத்து வந்து இமிடியேட்டாவே நமக்கு நம்ம அங்க ஒரு ட்ரையாங்கிள் விழுந்துச்சுன்னா எக்ஸிட் பண்ணிக்கலாங்க. சோ அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் எப்போ வந்து ரீஎன்ட்ரி பாசிபிலிட்டி வருதோ அது வரைக்கும் வெயிட் பண்ணணும். அவ்வளவுதாங்க சார். அப்புறம் இந்த இடத்துல நமக்கு ஒரு சிக்னல் விழுந்துச்சு இல்லைங்களா சார், அப்ப அட்லீஸ்ட் இங்க ரீஎன்ட்ரி பண்ணியிருந்தா கூட நம்ம வந்து 213ல இருந்து மேல 260 வரைக்கும் மூவ்மெண்ட் ஆகுது. அப்ப இது ஒரு 40% மூவ்மெண்ட் ஆகுது இல்லைங்க சார்? இப்போ அந்த ட்ரையாங்கிள் விழுகுது இல்ல மேல, அது விழுகுதுன்னு என்ட்ரி எடுத்தா கரெக்டா இருக்குமா இல்ல? ஓகே, வர ஆரம்பிச்சிருங்க சார். அது இந்த கேண்டில் முடியணுங்க. ஆக்சுவலி இந்த கேண்டிலோட ஓப்பனிங்லேயே வர ஆரம்பிச்சிருங்க இந்த இதுங்க. அந்த இடத்துல வந்து அங்க வந்து 11:34 அந்த ட்ரையாங்கிள் விழுந்திருக்கு. ஆமாங்க சார். அப்போ 11:34 அப்போ 11:35 நான் வந்து கால் ஆப்ஷன் பை பண்ணா கரெக்டா இருக்குமா? என்ட்ரி பண்ணணும். ஆமா கரெக்ட்டுங்க சார். அந்த கேண்டில் முடிஞ்சோன்னு என்ட்ரி பண்ணீங்கன்னா கரெக்டா இருக்கும் சார். அது 1 மினிட் கேண்டில் வந்து என்ட்ரி பண்ணணும்ன்றீங்க கரெக்ட்டா? என்ட்ரி பண்ணணும். ஆமாங்க. இது நான் வச்சிருக்கிறது 1 மினிட் தான் வச்சிருக்கேன் சார். நம்ம டிஃபால்ட்டா 1 மினிட் தான் யூஸ் பண்றாங்க. இது 5 மினிட்ஸ்ங்க நம்ம ஸ்டெபிலிட்டிக்காக யூஸ் பண்றாங்க. பாருங்க, இது வந்து ஸ்டெபிலிட்டி என்னன்னா, இப்போ வந்து நான் வந்து ஒரு ட்ரேட் எடுக்கணும். நான் ஃபர்ஸ்ட் வந்து இப்போ இந்த ஆப்ஷன் ஸ்டார் ஓபன் பண்ணி எதெல்லாம் பார்த்து நான் கன்ஃபர்மேஷன் பண்ணி நான் ட்ரேட் எடுக்கணும். அது கன்ஃபார்ம் பண்ணலாம். பாருங்க, இப்ப ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்றோம் சார், இங்க நம்ம ஸ்ட்ரைக் பிரைஸ் லோட் பண்ணி ஜஸ்ட் ஃபெட்ச் ஃபுல் சார்ட் கொடுத்துறோம். சரிங்களா சார்? இதை நம்ம கொடுத்தோன்னே நமக்கு என்ன சார், எஸ்டிஆர் சார்ட் அப்பியர் ஆகுங்க. எஸ்டிஆர் சார்ட்ல வந்து நம்ம எந்த லைன் மேல இருக்குன்னு பாக்குறோம் சார். இப்ப கால் சைட்ல நமக்கு என்ன 0க்கு மேல வந்துருச்சு. அதே மாதிரி வந்து புட் சைட்ல செல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஒன்ஸ் அவங்க செல் பண்ண ஆரம்பிச்சா அந்த லைன் 0 கீழே போக ஆரம்பிச்சிடும். ஓகேங்களா? இதை நம்ம பார்த்துட்டோம். ஜஸ்ட் நீங்க எம்எஸ்சி ஸ்க்ரோல் பண்ணி பாக்குறீங்க, எம்எஸ்வில இந்த மாதிரி நமக்கு ட்ரெண்ட் சப்போர்ட் இருக்கான்னு பாக்குறீங்க. இருந்ததுன்னா நான் வந்து இல்லைன்னு என்ட்ரி பண்ண வேணாம். ஏன்னா இப்ப சப்போஸ் இந்த சைடு ஃபுல்லா ரெட் இருக்குன்னு வச்சுக்கலாம் சார், அப்ப என்ன ஆகும் அப்படின்னா இந்த சைட் கால் மேல வந்தா கூட டக்குன்னு இந்த புட் சைட் திரும்ப மேல வர ஆரம்பிச்சிடும். நமக்கு வந்து எம்எஸ்வியும் பார்க்கணும், எஸ்டிஆர் பார்க்கணும், ரெண்டு ஒரு சைடுல அலைனா இருக்கா, அப்ப அங்க என்ட்ரி பண்ணலாம். ஓகேங்களா சார்? எஸ் சார். இப்போ வந்து 5 ஸ்ட்ரைக் பிரைஸ்லயுமே வந்து பாத்தீங்கன்னா 3 கிரீன் டாட் இருந்தா மட்டும் தான் பையா, இல்ல ஏதாச்சும் ஒரு ஸ்ட்ரைக் பிரைஸ் ஃபார் எக்ஸாம்பிள் ரெட் டாட் இருந்தா அந்த டைம்ல நம்ம பை பண்ணலாமா சார் கால் ஆப்ஷன் சார்? ஓகே, அதாவது பாருங்க சார், இப்ப நமக்கு வந்து இங்க 3 கிரீன் டாட்ஸ் இருக்கு இல்லைங்களா சார், அப்ப என்ன சார் இங்க ஃபுல்லா ஸ்ட்ராங் பையோ இருக்குன்னு அர்த்தங்க. சரிங்களா சார்? இப்ப இந்த மாதிரி ஸ்ட்ராங் பை இருக்கிறப்போ நம்ம சைடு இருந்து எடுக்க வேணாம். சப்போஸ் 22,100 எடுக்கிறோம் சார், இப்ப இந்த இடத்துல நமக்கு வந்து கிரீன் இருக்கு, அடுத்த ஸ்ட்ரைக் பிரைஸ் இருந்தா பொசிஷன் எடுக்கலாங்க. ஓகேங்களா சார்? அதே ஸ்ட்ரைக் பிரைஸ்ல
சொல்லுங்க சார். 22 பாத்தீங்கன்னா இந்த சைடும் கிரீனா இருக்கு. அது எடுக்கிறதும் எடுக்கலாமா சார்? அந்த மாதிரி மார்னிங் டைம் இந்த மாதிரி இருந்ததுன்னா. ஓகே. அதான் இங்க பாருங்க சார். நமக்கு வந்து இந்த மாதிரி 5 ஸ்ட்ரைக் பிரைஸ் கிரீன் இருந்துச்சுன்னா அக்ரெசிவ் பையிங் இருக்குன்னு அர்த்தம் சார். என்ன பண்ணுங்க, இன்ஸ்டிடியூஷன்ஸ் வந்து உங்களை ஐடிஎம்ல பை பண்றாங்கன்னு என்ன அர்த்தம் சார்? அப்ப அந்த சைடு கண்டிப்பா உங்களுக்கு ஒரு நியூஸ் தெரிஞ்சிருக்கு. அந்த சைடு தான் மார்க்கெட் மூவ்மெண்ட் ஆகும்னு சொல்லி அந்த பொசிஷன்ஸ் வச்சிருக்காங்க இல்லைங்க சார். அப்ப 5 ஸ்ட்ரைக்ல பை இருந்தா என்ன அர்த்தம்? அப்ப அந்த சைடு கண்டிப்பா அது வந்து மூவ்மெண்ட் நடக்கும். சரிங்களா சார்? அதே மாதிரி இந்த சைடு பாருங்க, இந்த சைடு புட் சைடுல பாருங்க, இந்த இடத்துல 2 நமக்கு வந்து ரெட் இருக்கு இல்லைங்களா சார்? அது 3 டாட்ல ரெட்ஸ் இருக்கு. அப்ப இங்க வந்து கன்ஃபார்மா நாளைக்கு மார்க்கெட் வராதுன்னு சொல்லிட்டு செல் பண்றாங்க. ஒரு லாட் செல் பண்றதுக்கு எனக்கு வந்து 1.5 லட்ச ரூபாய்க்கு மேல தேவைப்படுது இல்லைங்களா சார்? அப்போ அந்த அளவுக்கு இருக்கக்கூடிய அந்த ஃபண்ட்ஸை வச்சு ஒருத்தங்க செல் பண்றாங்க அப்படின்னா அது வந்து கன்ஃபார்ம் வராதுன்னு தானே செல் பண்றாங்க சார். ஓகே சார். அப்ப என்ன பண்றாங்க, இந்த சைடு கிரீன் இருக்கான்னு பாக்குறவங்க ஆப்போசிட் சைடுல ரெட் இருக்கான்னு பாக்குறோம். இதே மாதிரி தான் மார்க்கெட் இறங்குறக்கும். சரிங்களா? புட் ஆப்ஷன் ஃபுல்லா கிரீன் இருக்கு சார், அடுத்து கால் ஆப்ஷன் ஃபுல்லா ரெட் இருந்ததுன்னா அப்ப மார்க்கெட் ஃபாலோ ஆகும். என்ன நம்ம இன்றைக்கு 22,100 எடுத்தோம்ல, காலைல ஓபன் பண்ண உடனே 22,100 எடுக்கும் போது என்ன அதுல கிரீன் இருக்கா ரெட் இருக்கான்னு பாத்துக்கிற வேண்டியதான். கால் சைடு இருக்கா அது மட்டும் பார்த்தாலே ஓரளவுக்கு நம்மளுக்கு அந்த கால் சைடு போகுமா புட் சைடு போகுமான்னு தெரிஞ்சுக்கணும். ஆமாங்க. அதாவது எடுக்கணும்னு வச்சுக்கோங்க, 22,000 நம்ம கிரீன் இருந்துச்சு, 22,50 கிரீன், 100 கிரீன், 150 கிரீன் இருந்துச்சு, 200ல தான் ரெட் இருந்துச்சு. அப்ப 100ல இருந்து 200 வரைக்கும் அங்க வந்து பை இருக்கிறது நமக்கு வந்து கிளியர் தான் இல்லைங்களா சார்? கண்டிப்பா. ஓகே. அப்ப என்ன பண்ணலாம், அப்ப தாராளமா என்ட்ரி பண்ணலாம். இந்த சைடு நமக்கெல்லாம் கிரீன் சிக்னல் காட்டியாச்சுங்க. அதே மாதிரி எஸ்டிஆர்ல கிரீன் இருக்கு, அப்ப என்ட்ரி பண்ணலாங்க சார். சார் இப்ப அஞ்சுலயுமே உங்களுக்கு வந்து கிரீன் இருக்கு இல்லைங்க சார்? அப்ப வந்து இந்த பொசிஷன் சப்போஸ் நம்ம வந்து மார்னிங் எடுத்திருந்தோம்னா இப்ப எடுத்து ஆல்மோஸ்ட் பாத்தீங்கன்னா ஒரு 150 பாயிண்ட்ஸ் கிட்ட மூவ் ஆயிருக்கு மார்னிங்ல இருந்து பாத்தீங்கன்னா. ஓகேங்களா? ஆமா, கரெக்ட். அப்ப இது வந்து கொஞ்சம் வெயிட் பண்ணி பாக்கலாங்களா? ஏன்னா இந்த மொமெண்டம் கண்டினியூ ஆகிட்டு இருக்கு இல்லையா? ஆமா, கரெக்ட்ங்க சார். சோ அப்ப அதாவது நமக்கு 3 கிரீன் டாட்ஸ் எந்த பக்கம் இருக்கோ அந்த சைடு தான் மொமெண்டம் டிராவல் ஆகும் சார். அப்ப நம்ம வந்து ஹையர் டார்கெட்டுக்கு வந்து எய்ம் பண்ணிக்கலாம் சார். ஓகே ஓகே. அதான் நான் கேட்க வரேன். ஆமா, கரெக்ட்டுங்க. அப்ப வந்து ஹையர் நம்ம வந்து நம்ம 20% சொல்றோம் இல்லைங்களா சார்? நமக்கு இன்னைக்கு வந்து 150 200% கிட்ட மூவ்மெண்ட் ஆயிருக்கு. அப்ப அந்த பெர்சன்டேஜ் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ரைட். சோ இந்த மாதிரி மொமெண்டம் வந்து ரெகுலரா வராது. அப்ப வரப்போ நம்ம யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம் இல்லையா? கண்டிப்பாங்க. இப்ப 22 ஆனா ஆக்சுவலா இன்றைக்கு இந்த டைம்ல தான் என்ட்ரி எடுத்திருப்போம். மேல அந்த எஸ்டிஆர் வந்து முதல்ல வந்துட்டு திருப்பி கீழே வந்துட்டு தானே திருப்பி போயிருக்கு. ஓகே பாருங்க, இது ஃபர்ஸ்ட் கேண்டில் ஓபன் ஆனதுமே 2 அந்த கிரீன் ஹண்ட்ரட் ரெண்டுமே 0 கீழே வந்துருச்சு. அப்ப என்ன பண்ணணும், அப்ப வந்து வெயிட் பண்ணணும், ஏதாவது ஒரு லைன் 0க்கு மேல வருதான்னு பாருங்க. இன்னொரு லைன் செல் பண்ண ஆரம்பிக்கணும். அப்பதான் என்ன பண்ணுங்க, அங்கதான் பொசிஷன் எடுக்கணுங்க. இப்ப இங்க ஜூம் பண்றோம் இல்லைங்களா? இப்ப பாருங்க, ஃபர்ஸ்ட் 2 லைனுமே நமக்கு வந்து 0 கீழ் இருக்கு. அப்ப என்ன, இன்னைக்கு வந்து மார்க்கெட்டை சைட்வேஸ் பண்ணலான்னு 2 சைடு செல் பண்றாங்க. ஆனா அந்த மொமெண்டம் என்ன ஆச்சுன்னா கால் சைடுக்கு திரும்பிடுச்சு அந்த இடத்துல. ஓகே சார். ஒன்ஸ் அவங்க வந்து பை பண்ண ஆரம்பிச்சோன்னா ஒரு லைன் பாருங்க அழகா 0க்கு மேல வருது. அப்புறம் திரும்ப 0க்கு மேல டிராவல் ஆகுது, திரும்ப 0க்கு மேலேயே தான் என்னங்க இருக்குது. சப்போஸ் இந்த இடத்துல நீங்க வந்து பை பண்ணாலும் அடுத்த கிராஸ் ஓவர் வரைக்கும் நம்ம வந்து வெயிட் பண்ணலாம். சரிங்களா? ஓகே. அடுத்த கிராஸ் ஓவர் தான் நமக்கு ஸ்டாப் லாஸ். அப்படிதானே? ஸ்டாப் லாஸ். ஆமா, இனிஷியல் ஸ்டாப் லாஸ் அதை வச்சுக்கலாம். ஏன்னா இந்த கேண்டில் இருக்கிறதே ₹1 தான் ஸ்டாப் லாஸ். அந்த கேண்டில் 91 இருக்குங்க, லோவே 90ல தான் இருக்குது. அப்போ ₹1 எப்படி ஸ்டாப் லாஸ் வைக்கிறதுங்க சார்? இல்ல, அடுத்த கிராஸ் ஓவர் தான் நம்மளுக்கு ஸ்டாப் லாஸ் வைக்கணும். அவ்வளவுதான். கரெக்ட். ஆமா, கரெக்ட்டுங்க சார். ஏன்னா நீங்க எடுக்கிறது வந்து அப்பதான் மார்க்கெட்டே ஓப்பன் ஆயிருக்கு இல்லையா? ஓப்பன் ஆகி செகண்ட் கேண்டில் என்ட்ரி பண்றீங்க. அப்ப ஸ்டாப் லாஸ் வைக்கணும். அந்த கேண்டில் லோ சொல்லியிருந்தாங்க, அந்த லோ வந்து அந்த அளவுக்கு வந்து ₹1 தான் இருக்கு. ₹1 ஸ்டாப் லாஸ் வைக்க முடியாது இல்லைங்களா சார்? அப்ப என்ன பண்ணலாம், அடுத்த கிராஸ் ஓவர் வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இல்லன்னா கொஞ்சம் வெயிட் பண்ணி அந்த கொஞ்சம் தள்ளினாலும் எடுத்துக்கலாம். அவ்வளவுதான். ஆமா, கரெக்ட்டுங்க. என்ன பண்ணலாம், அடுத்து இன்னொரு 5 மினிட்ஸ் வெயிட் பண்ணிக்கலாம். இல்ல அந்த கீழ பஃபர் பாயிண்ட் எதுவும் வைக்கணுமா? அந்த ஸ்டாப் லாஸ் இப்போ நீங்க நெக்ஸ்ட் கேண்டில் ஒரு நமக்கு பெருசா ஹைட்டா வந்திருக்குல்ல, இங்க சொல்றீங்க. ஆமாங்க சார். அதுக்கு கீழ பஃபர் பாயிண்ட் இப்போ அது லோவர் என்னது இதுல வந்து இந்த ட்ரெண்ட் மாறுற மாதிரி தான் நம்ம அங்கேயே நம்ம ஸ்கொயர் ஆஃப் பண்ணிக்கலாம். அதான் கரெக்ட்டுங்க சார். ஹலோ சார், இந்த எம்எஸ்வில வந்து 22,300 PE 22,350 பியும் பை தான் இருக்கு, 23,350 CE செல் தான் இருக்கு சார். ஆனாலும் மார்க்கெட் மேல தான் போயிட்டு இருக்கு. ஏன் நான் ஒரு ஷார்ட் 50 ரேஞ்ச் சொன்னேன் இல்லைங்களா சார்? அது 22,000 22,150 சொல்லியிருந்தாங்க. உங்களுக்கு பிரேக் அவுட் ஆகி இப்போ எக்ஸ்பாண்ட் ஆயிட்டு இருக்கு மார்க்கெட்டிங். ஓகே பாருங்க, இப்போ 22,000 அடுத்து 300 கொடுத்துறோம் சார். ஓகே பாருங்க, இப்போ 22,300 நான் கொடுத்துட்டேன் சார், கால் அண்ட் புட் ஆப்ஷன். இப்போ இங்க பாருங்க, இப்போ நம்ம இருக்கிறது பாத்தீங்கன்னா இப்போ என்ன ட்ரெண்ட் இருக்குன்னு பாத்தீங்கன்னா இந்த சைடு கால் ஆப்ஷன்ல இருக்கு பாத்தீங்கன்னா இந்த ரேஞ்சில் வந்து மைல்ட் பை தான் இருக்கு. ஓகே சார். அப்போ வந்து இனிஷியல் நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் எங்க சார் 22,400. ஓகேங்களா? அதே மாதிரி பாட்டம்ல இருக்கக்கூடிய இங்க செல் பண்ணிருக்காங்க இல்லைங்களா,
அப்படிங்கிற இதுதான் நம்ம இப்ப இருக்கக்கூடிய இமிடியேட் சப்போர்ட். அப்ப இப்ப இருக்கிற டைனமிக் ஸ்டாப்ல ஃபர்ஸ்ட் சப்போர்ட் இருந்து 22,250, மேல ரெசிடென்ஸ் லெவல் வந்து 22,400. அப்ப 400 கிட்ட போனதுக்கு அப்புறம் இந்த எம்எஸ்வி செக் பண்ணி பார்க்க போறோம் சார். எம்எஸ்வில சப்போஸ் அந்த ரெட் வந்து நமக்கு அப்படியே சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா அந்த செல்லர்ஸ் பேனிக் ஆயிட்டாங்க, அங்க வந்து கவர் பண்ண போறாங்கன்னு அர்த்தம். சரிங்களா சார்? அப்ப என்ன பண்ணலாம், அந்த இடத்துல நம்மளோட பையை கட் பண்ணிக்கலாம். அதுக்காக அங்க போய் செல் பண்ணணுங்கிற அர்த்தம் கிடையாதுங்க. நம்ம செல் இப்ப பண்ணணுங்களா? ஓகே, இங்க ரெட் இருக்கு நம்ம தெரிஞ்சிருச்சுங்க. அதுக்காக போய் பாத்தீங்கன்னா 22,400 புட் ஆப்ஷன் வாங்குங்கன்னு அர்த்தம் கிடையாது. ஓகேங்களா சார்? அங்க வந்து ரெசிஸ்டன்ஸ் இருக்குது, அங்க போய் டார்கெட்டை தான் நீங்க கட் பண்ணணும். ஓகேங்களா சார்? ஓகே சார், ஓகே புரிஞ்சுச்சு. ஓகே சார், ஓகே சார். ஹலோ சொல்லுங்க சார். சார் இப்ப வந்து நம்ம ஆப்ஷன் செல்லிங் பண்றதா இருந்தா நம்ம இதே ஸ்ட்ரைக்கா இருக்கணுமா இல்ல ஸ்ட்ரைக் எதுவும் தள்ளி இருக்கணுமா சார்? 22,100 லோட் பண்ணிருக்கோம் இல்லைங்களா சார்? ஆமா சார். 100 கொடுத்துறோம் சார். இதே மாதிரி பாருங்க 22,100 கொடுத்துறோம் சார். இங்க பாருங்க ஃபர்ஸ்ட் புட் ஆப்ஷன், அடுத்தது வந்து கால் ஆப்ஷன் சார். இப்ப கொடுத்துட்டு பாருங்க இந்த ஃபெச் ஃபுல் ஷாட் கொடுத்துறோம் சார். இப்போ என்ன பண்ண, இதுல டைரக்டா எம்எஸ்வி செக் பண்ணி பார்க்கறோம் சார். எம்எஸ்வில எந்த சைடுல செல்லிங் இருக்குன்னு பாருங்க. ஓகே, அதுல கடைசி ஸ்ட்ரைக் பிரைஸ் இருக்கு இல்லைங்களா சார், இதை நீங்க செல் பண்ணிக்கலாம். ஓகே சார். அவ்வளவுதான் சார். லாஸ்ட் ஸ்ட்ரைக் பிரைஸ் இப்ப எப்பவுமே சேஃப் சைடுக்கு வந்து ஒரு 150 பாயிண்ட் பஃபர் வச்சு நீங்க செல் பண்ணுங்க. சரிங்க சார்? ஓகே சார். எஸ் சார். சார் இப்போ எந்த ஸ்ட்ரைக் பிரைஸ் வந்து ரீடெஸ்ட் பண்ணனும்னு அந்த எம்எஸ்வி சார்ட் பார்த்து கண்டுபிடிக்கிறதுங்க சார்? இப்போ வந்து ஒரு சைடு கிரீன், அடுத்து எங்க வந்து ஆப்போசிட்ல வந்து ரெட் இருக்கோ அது பக்கம் வந்துட்டு தான் மார்க்கெட் திரும்ப ஒரு சில டைம்லங்க. ஆனா அதுக்காக வந்து கீழே இறங்குன ஆப்போசிட் போய் செல் பண்ணக்கூடாது. நமக்கு வந்து எஸ்டிஆர்ல எப்படி அங்க நமக்கு சிக்னல்ஸ் இருக்கோ அது பிரகாரமே போய்க்கணும் சார். ஓகே ஓகே ஓகேங்க சார். சார் இப்போ நீங்க அந்த எம்எஸ்சி ஒரு நிமிஷம் காட்டுங்க சார். இப்போ அதுல 22,100 கால் அண்ட் புட் ரெண்டுலயுமே வந்து பாத்தீங்கன்னா ஹெவி பையிங் இருக்குன்னு காட்டுங்க. மூணுமே 3 கிரீன் டாட்ஸ் இருக்கு. அப்படின்னா என்ன மீனிங் சார்? வந்து பாருங்க இன்ட்ராடேல பை வந்துட்டு இருக்கு அந்த இடத்துலங்க சார். அது வந்து நம்ம சின்ன சின்ன ட்ரேடர்ஸ் அங்க இருக்கலாம். அது உங்களுக்கு வந்து மார்க்கெட் ஃபால் ஆகும்னு நினைச்சு அவங்க வந்து அங்க வந்து பை எடுத்துட்டு இருக்காங்க. நமக்கு வந்து மொமெண்டம் எந்த சைடுங்க சார், நம்ம இந்த சைடு கால் சைடு ஃபுல்லா பை இருக்கு. ஆப்போசிட்ல இருக்கிற புட் ஆப்ஷன் சைடுல நமக்கு அங்க செல்லிங் இருக்கான்னு பாக்குறோம். இப்போ இந்த இடத்துல வந்து இருக்கக்கூடிய நம்ம கால் ஆப்ஷன் ஃபுல்லா கரைய ஆரம்பிச்சு பாத்தீங்களா சார்? அப்ப இப்ப ஏதாவது வந்து நமக்கு ரிவர்சல் வர மாதிரி தெரியுது மார்க்கெட்லங்க. ஓகே, அது ஒரு இண்டிகேஷன் மாதிரி இல்லைங்க. அது மேல உங்களுக்கு சார்ட்லயுமே உங்களுக்கு தெரியும் இல்லையா? நமக்கு சார்ட்ல வந்து நம்ம இந்த இடத்துல கிராஸ் ஆகுதான்னு பார்க்கணும் சார். கிராஸா வந்து அது அங்க வந்து சேஞ்ச் ஆகாது. அங்க வந்து மைல் ப்ராஃபிட் புக்கிங் பண்ணுவாங்க சார். அப்ப இன்ஸ்டிடியூஷன்ஸ் ஏதோ லெவல் ப்ராஃபிட் புக் பண்ண தேவைணும் இல்லைங்களா? அவங்க என்ன பண்ணுவாங்க, பிரைஸ் ஒன் சைடு மார்க் பண்ணிட்டு அங்க இருந்து கொஞ்சம் கொஞ்சம் விற்க ஆரம்பிப்பாங்க. விக்கலன்னாங்கன்னா இந்த 3 கிரீன் டாட்ஸ் வந்து 2-ஆ மாறிடும் அந்த இடத்துலங்க. தெரியுது பாத்தீங்கன்னா இந்த மாதிரி மாறுங்க. அப்போ அந்த இடத்துல இன்ஸ்டிடியூஷன் செல் பண்றாங்கன்னு அர்த்தம். அதுக்காக வந்து ஆப்போசிட்ல புட் ஆப்ஷன் எடுக்க வேண்டாங்க. நமக்கு இந்த இடத்துல எஸ்டிஆல கிராஸ் ஆதான்னு பாருங்க. அதே மாதிரி இந்த சைடுல நமக்கு வந்து ஃபுல்லா ஆப்போசிட்ல இருக்கிற புட் ஆப்ஷன்ல ரெட் விழுகணும், அப்பதான் போகணுங்க சார். இது 1 மினிட்ன்றதுனால 2 டாட் 3 டாட் எவ்ரி மினிட் வந்துகிட்டே தான் இருக்கும். இது அதுக்காக எவ்ரி மினிட் ட்ரேட் இதை வச்சு கெஸ் பண்ணி எடுக்க முடியாது. ஓகே, அதாவது நமக்கு வந்து எந்த சைடு கிரீன் இருக்குன்னு பாருங்க சார். இப்போ இந்த சைடு என்ன நம்ம கால், அதாவது எப்படின்னா உள்ள வந்து பாத்தீங்கன்னா நம்ம இன்ஸ்டிடியூஷன் பை பண்ண ஆரம்பிச்சாங்க அப்படின்னா நமக்கு அங்க கிரீன் வரப்போகுது இல்லைங்களா சார்? இது இன்ஸ்டிடியூஷன் செல் பண்ண ஆரம்பிச்சா அங்க வந்து ரெட் வர போகுதுங்க. இதுல மைல்டு பை, அடுத்து வந்து ஸ்ட்ராங் பை. ஸ்ட்ராங் பையா இருந்தா நம்ம அந்த சைடு வந்து மொமெண்டம் ஸ்ட்ராங்கா இருக்குன்னு அர்த்தம் சார். நமக்கு அந்த ரெட் வந்து எப்ப கிரீன்ல மாறுதோ இல்ல அதே மாதிரி கிரீன் எப்ப ரெட் மாறுதோ அதுதான் வந்து இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். ஓகே, இப்போ இந்த இடத்துல காலையில இந்த செல் இப்ப வரைக்கும் மாறவே இல்லை பாருங்க சார். இந்த ரெண்டுலயுமேங்க காலையில இந்த செல் இப்ப வரைக்கும் அப்படியே தான் இருக்கு. ஆனா இந்த புட் ஆப்ஷன்ல கூடிய பைல்டு வந்து நமக்கு வந்து 2 கிரீன் இருக்கு, அடுத்தது மாறுது. அது எதுக்காகன்னா நம்ம வந்து இப்ப அந்த பிரைஸ் வந்து 22,350 தாண்டி போயிட்டு இருக்கு இல்லைங்களா? அப்ப அந்த இடத்துல மார்க்கெட் ரிவர்ஸ் ஆக நினைச்சு என்ன பண்ணுவாங்க, ஆப்போசிட் சைடுல பை எடுக்கிறாங்க. அப்படி கிரீன் வந்துகிட்டே இருந்தாங்கன்னா மார்க்கெட் இன்னும் மேல போய்கிட்டே இருக்குங்க. சார் இன்னொரு டவுட் சார். இப்போ வந்துட்டு கால் சைடு இப்போ ரெட் ஆகிட்டு புட் சைடு ஃபுல்லா நீங்க சொல்ற மாதிரி 3 கிரீன் டாட் மாதிரி எம்எஸ்சில கிராஸ் ஓவர் வச்சு புட் சைடு ட்ரை பண்ணலாமா சார்? பண்ணலாம் சார். அதாவது நமக்கு வந்து அந்த புட் சைடுல ஃபுல்லா நமக்கு வந்து கிரீன் வந்துச்சுன்னு வச்சுக்கலாம் சார். அதே மாதிரி கால் சைடுல ஃபுல்லா ரெட் விழுந்துச்சுன்னா அப்ப எஸ்டிஆர் கிராஸ் இருக்கான்னு பாருங்க, அப்ப என்ட்ரி பண்ணுங்க. கிராஸ் வச்ச பிறகு நம்ம கன்ஃபார்மா அந்த கேண்டலோட என்ட்ரி கொடுத்துட்டு அந்த கேண்டல் கீழ வந்து நம்ம ஸ்டாப் லாஸ் பிளேஸ் பண்ணிடலாம். அவ்வளவுதான். ஆமா, கரெக்ட்டுங்க சார். ஓகே சார். ஓகே, பாருங்க இப்போதைக்கு என்ன பண்றாங்கன்னா புட் ஆப்ஷன் சைடுல அந்த பிரைஸ் கம்மியா இருக்குன்னு பை பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்படி வந்து பிரைஸ் கம்மியா இருக்கிற பை பண்ண என்ன அர்த்தங்க, அந்த பிரைஸ் கம்மியா இருக்குன்னு பை பண்ண யாரை பை பண்ணாங்க? அது பாருங்க உங்களுக்கு சின்ன சின்ன ட்ரேடர்ஸ் இன்ட்ராடேக்கு பை பண்றாங்க. இது ஆக்சுவலா ட்ராப் தான் இல்லைங்களா? மார்க்கெட் மேல போயிட்டு இருக்கு. அப்போ வந்து பாருங்க புட் ஆப்ஷன் சைடு பை பண்ணா இன்னும் மேல போய்கிட்டே இருக்கும் அந்த சைடுல. சரிங்களா சார்? காலையில் இப்போ வந்து நம்ம ப்ரீ கட் வச்சு நம்ம ஸ்ட்ரைக் பிரைஸ் லோட் பண்ணிடுறோம்.
பட் இப்போ 20,300 அளவுக்கு போச்சு. ஸோ இப்போ ஸ்ட்ரைக் ப்ரைஸ் மாற்றி பார்க்கணுமா இல்லை? ஆமாம் இப்போ ஆமாம் இப்போ அந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ் மாற்றணுங்க சார். இப்போ 22,350 இருக்கு இல்லைங்களா சார்? அப்போ என்ன பண்ணிக்கலாம், நம்ம ஒரு ½ அன் ஹவர் ஒரு ப்ரைஸில் ட்ராவல் ஆகுது, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 150 பாயிண்ட் தாண்டிடுச்சுன்னா அங்கே நம்ம மாற்றிக்கலாம் சார். இப்போ வந்து 22,300 கூட லோட் பண்ணிக்கலாம். நீங்களா ஸோ அந்த மீட்டர் வச்சுமே கால்குலேட் பண்ணி நம்ம என்ட்ரி பண்ணலாங்களா? என்ட்ரி எடுக்கலாம் வச்சு நம்ம எடுக்கலாங்க சார். அதான் உங்களுக்கு ஸ்டார்டிங் அதுல நம்ம சொல்லியிருப்பீங்களா சார், நம்ம மீட்டர் வந்து எங்க லோவஸ்ட் பாயிண்ட் இருக்குதோ அங்கதான் அடுத்த நம்ம அந்த பொசிஷன் ஸ்விங் நடக்க போகுதுன்னு அர்த்தம் சார். அதே மாதிரி எங்க அந்த நம்ம மீட்டரோட லோவஸ்ட் வேல்யூஸ்ல இருக்குதோ அந்த டைரக்ஷன்ல மார்க்கெட் மூவ்மெண்ட் ஆகுங்க. மீட்டரோட லோவஸ்ட் வேல்யூ எங்க சொல்லியிருக்கீங்க சார்? இங்க இருக்குங்க. நம்ம உங்களுக்கு கண்டிப்பா ஹலோ சொல்லுங்க சார். ட்ரெண்ட் மாறுங்க. சப்போஸ் அப் இருக்கும்போது 740 லோ வந்துச்சுன்னா திரும்ப ஒரு டவுன் ட்ரெண்ட் வந்துட்டு மேலே போங்களா? ஓகேங்க சார். அதான் நம்ம மீட் ஸ்டார்ட் பண்ணியில 300 இருந்துச்சு இல்லைங்களா சார்? அப் டு 350ல நம்ம அங்கே மீட்டர் லோ இருக்கு, அங்கே மூவ்மெண்ட் ஆன்னு சொல்லுவாங்க. நமக்கு மேலே 22,370 வரைக்கும் வந்திருக்கு இல்லைங்களா சார்? இருக்கிற சுச்சுவேஷன்ல பாருங்க, நம்ம வந்து மீட்டர் எங்க இருக்குங்க சார்? நமக்கு இங்க இருக்குங்க. இதுக்கு அடுத்த லோ பிரைஸ் எதுங்க சார்? நம்ம 400. ஓகே சார். அப்போ என்ன ஆகுனா நம்ம ஆட்டோமேட்டிக்கா 400 நோக்கி வந்து மார்க்கெட் கொஞ்சம் கொஞ்சமா வந்து மூவ்மெண்ட் ஆக தான் ட்ரை பண்ணுங்க. அதாவது காலையில ஃபர்ஸ்ட் ஒரு பொசிஷன் எடுத்துடுறீங்க. ஓகே, அந்த பொசிஷன் கட் ஆனதுக்கு அப்புறம் அடுத்த ட்ரேட் எடுக்கிறதுக்காக அதை பண்றோங்க. ஓகே, இல்லைன்னா அதே ஸ்ட்ரைக் பிரைஸ் தான் கண்டினியூ பண்ணுது. காலையில என்ன ஓப்பனிங் ஸ்ட்ரைக் வைக்கிறோமோ சரிங்க சார், அதே ஸ்ட்ரைக் பிரைஸ் தான் கண்டினியூ பண்றோங்க. ஒன்ஸ் அதில் ப்ராஃபிட் புக் பண்ணதுக்கு அப்புறம் சரிங்க இந்த மீட்டரை செக் பண்ணி பாக்குறோங்க. அப்ப இந்த மீட்டர்ல நமக்கு ஒரு லோவஸ்ட் வேல்யூ இருக்குதுன்னா இதுக்கு அடுத்து வரக்கூடிய சிக்னல் தான் அட்டன் பண்ணணும். சரிங்களா? இப்ப சிக்னல் ஏற்கனவே போயிட்டு இருக்கு, இதை நீங்க அட்டன் பண்ணக்கூடாதுங்க. ஓகே சார். அப்ப என்ன பண்ணும், இதுக்கு அடுத்து ஃப்ரெஷ்ஷா ஒரு சிக்னல் வருதான்னு பாருங்க, அப்ப நீங்க எடுக்கலாங்க. ஓகேங்களா? வேற ஏதாவது டவுட் இருக்குங்களா சார்? அந்த இது நீங்க ரெஃப்ரெஷ் பண்றீங்களா? அந்த டிஃபால்ட் 1 மினிட் சொன்னீங்க இல்லையா, அதுலயே கண்டினியூ பண்ணிக்கலாமா இல்ல நம்ம 5 மினிட்ஸ் கூட ரெஃபர் பண்ணிக்கலாமா? அதாவது இது பாருங்க சார், இப்போ இங்க நம்ம கொடுத்துருக்கோம் இல்லைங்களா சார், இது வந்து இந்த புது அப்டேட்ல 5, 15, 13 கொடுத்துருப்போம் சார். இது எதுக்கான இந்த ஆர்டர் பிரிண்ட் மீட்டர் அப்டேட்டுக்காங்க சார் இந்த இடத்துலங்க. ஓகே ஓகே. அதாவது நம்ம என்ன பண்ணோம், இது வந்து ஆர்டர் ஃப்ளோ மாடல் இருக்கிறனால சார் இங்க ஆர்டர் வந்து ஃப்ளோ ஆகிட்டே இருக்கும் அந்த இடத்துல. இங்க தெரியுதுங்களா சார்? இப்படி வந்து ஒரு செகண்ட்லங்க சார் அந்த ஸ்ட்ரைக் பிரைஸை எவ்வளவு பை பண்றாங்க, எவ்வளவு குவான்டிட்டி பை பண்றாங்க, எந்த செகண்ட்ல பை பண்றாங்கன்னு இங்க நமக்கு அப்டேட் ஆகிட்டே இருக்கும் இந்த இடத்துலங்க. ஓகே, அப்ப என்ன பண்றோம், இந்த இதை வந்து பாருங்க, இந்த ஃபியூச்சர்ஸை வந்து அப்படியே வந்து ஃப்ரண்ட் எண்ட்ல கொண்டு வந்துட்டோம் சார். இந்த இடத்துல வந்துருக்கு. இதுல அந்த பேஜ் போய் பார்க்காம அதோட ஸ்டேட்டஸ் இங்கே பாத்துக்கிற மாதிரி. ஆமா, இது பண்ணிட்டாங்க. இப்போ நான் 5 மினிட் கொடுத்துட்டு ஜஸ்ட் ஃபுல் ஷாட் கொடுத்துறேன் சார். இப்போ என்ன ஆகுறாங்க சார், இந்த பர்டிகுலர் கால் அண்ட் புட் ஆப்ஷனுக்கான ஆர்டர் பிரிண்ட்ஸ் பேக்ரவுண்ட்ல விழுந்துட்டு இருக்கு இல்லைங்களா சார்? இப்போ இந்த ஆர்டர் பிரிண்டோட மீட்டர் இங்க அப்டேட் ஆயிட்டு இருக்கும் சார். ஓகேங்களா? அப்ப பாருங்க இந்த செகண்ட்ல என்ன நடக்குது சார், இந்த பர்டிகுலர் செகண்ட்ல அங்க வந்து கால் ஆப்ஷன் பைல இருக்கு, அடுத்து புட் ஆப்ஷன் செல்ல இருக்குங்க சார். இங்க ஒரு ஏரோ மார்க் வருதுன்னு வச்சுக்கலாம் சார். இப்போ இந்த ஏரோ மார்க் வந்து பவரா இருக்கான்னு தெரிஞ்சு எப்படி தெரிஞ்சுக்கிறதுங்க சார்? பவரா இருக்குன்னா உங்களுக்கு அந்த நீங்க சொன்ன அந்த இண்டிகேட்டர்ல கால் வந்து கிரீனா இருக்கணும். அவ்வளவுதாங்க. ஆமாங்க சார். அதாவது இந்த சைடு கால் ஆப்ஷன் சைடு தான் மார்க்கெட் இப்போ வந்து டிராவல் ஆகுது இல்லைங்களா சார்? அப்ப ஏரோ மார்க் 2 ஏரோ மார்க் கிட்ட வருது இல்லைங்களா சார்? நம்ம சில சமயம் ஏரோ மார்க் விழுந்தோம்னா அடுத்த செல்லிங் விழுகுது. ஓகே சார். அப்ப இந்த பை ஏரோ மார்க், அதாவது இந்த ஏரோ மார்க் கொடுத்தது நமக்கு அங்க பவரா இருக்கான்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இந்த மீட்டரை ஃப்ரண்ட்லயே கொடுத்துட்டாங்க சார். அப்ப அந்த ஏரோ மார்க்கும் இருந்து இந்த ட்ரெண்ட்ல, அதாவது இந்த ஆர்டர் பிரிண்ட் மீட்டர்ல இருக்கக்கூடிய அந்த இண்டிகேஷன்லயும் கிரீன் இருந்துச்சுன்னா என்ன அர்த்தங்க, அது 100% மூவ்மெண்ட் ஆகும். பட் அதர்வைஸ் இந்த நீங்க ரெகுலர் சார்ட் இருக்கு இல்லையா, இப்போ நீங்க 1 மினிட் செக் பண்ணிருக்கீங்க இல்லையா, அது கீழே அது 1 மினிட்லயே கண்டினியூ பண்ணிக்கலாமா இல்ல அது ஏதாவது டிஃபரெண்ட் டைம் இன்டர்வல் மாத்தணுமா? ஓகே, இது வந்து டிஃபால்ட்டா 1 மினிட் சார். அது நீங்க ஸ்டெபிலிட்டிக்கு நீங்க 5 மினிட்ஸ் மாத்திரம் தான் மாத்திக்கலாம். பட் ஜெனரலா ரெண்டும் சேமா தான் பெட்டர். இது வந்து 1 மீட்டிங்ல நமக்கு ஒரு நம்ம சில ரிவர்சல் கொஞ்சம் எளியரா வரும் சார், கொஞ்சம் ரீஎன்ட்ரி சிக்னல் கொஞ்சம் அதிகமா கிடைக்கும், அதுக்காக பாக்குறோங்க. இதுல ஒரு சில கிளைண்ட் ஸ்கேல்பிங் மாதிரி பண்றாங்க, அது நமக்கு வந்து அவங்க 5 பாயிண்ட் 3 பாயிண்ட்ல ஸ்கேல் பண்றாங்க பாத்தீங்களா, அவங்களுக்கு இந்த ரீஎன்ட்ரி வந்து கரெக்டா பர்ஃபெக்டா இருக்கு. அதே மாதிரி வந்து ஒரு ட்ரெண்ட் எடுத்ததுன்னா பாருங்க, இப்போ இந்த இடத்துல ட்ரெண்ட் எடுக்குது இல்லைங்களா சார், நம்ம இங்க எடுத்தது பாத்தீங்கன்னா 57 ட்ரெண்ட் எடுக்குதுங்க, அங்க இருந்து வந்து 100 ரூபா மூவ்மெண்ட் ஆகுது. அப்படியே 57 இருந்து 100 அப்படின்னா கிட்டத்தட்ட டபுள் ஆச்சு இல்லைங்களா சார்? இதை வந்து அந்த ரீஎன்ட்ரிக்காக யூஸ் பண்ண, ஆக்சுவலி இந்த ஏரோ மார்க் எதுக்குன்னா ரீஎன்ட்ரிக்காக தான் யூஸ் பண்றோம். நம்ம ட்ரெண்ட் எதை யூஸ் பண்றோம், நம்ம ஆட்டம் இருக்கக்கூடிய எம்எஸ்பிங்க, இங்க இருக்க எம்எஸ்பி யூஸ் பண்றோம், அதுக்கப்புறம் எஸ்டிஆர்ல ரெண்டும் எந்த சைடு மேட்ச் ஆகுதோ அங்கதான் எடுக்க போறோம். சரிங்களா சார்? ஏன்னா இந்த விவேப் மேல வந்து ரெகுலர்ல இருக்கு, அது பார்க்க வேண்டாம் அப்படிதானே? எஸ்டிஆர் லைன் மட்டும் பார்த்தா போதும். ஆமா, இதுவும் எஸ்டிஆர் லைனே பார்த்தா போதும் சார். அந்த மேல விவேப் வந்து ரெகுலர்ல இருக்கு அப்படின்னா குட் சைடு தான் பார்க்கணும் அப்படிலாம் அர்த்தம் கிடையாது. ஓகே, அப்படி கிடையாது. அது வந்து இந்த வருஷம் எல்லாமே சேஞ்ச் ஓவர் பண்ணிட்டாங்க, இன்னும் கொஞ்சம் ஆப்டிமைஸ் பண்ணிட்டாங்க. அப்படியே ஜஸ்ட் நீங்க எஸ்டிஆர் மட்டும் பார்த்தாவே போதும் சார். இப்போ என்ன பண்ணிக்கலாம், இது வந்து ஸ்டாப் லாஸ் லைனா யூஸ் பண்ணிக்கலாம்.
காலையில ஃபர்ஸ்ட் மார்க்கெட் ஓபன் ஆனா அங்க நம்ம என்ட்ரி பண்றதா இருந்தா 1 மினிட் செட் பண்ணிக்கிறோங்க. நம்ம செட் பண்ணிட்டு ஆஃப்டர் 9:17க்கு அப்புறம் எந்த லைன் 0க்கு மேல இருக்குன்னு பாருங்க, இன்னொரு லைன் 0 கீழ இருக்கான்னு பாருங்க. அப்போ அந்த ட்ரெண்ட் நமக்கு எம்எஸ்வில மேட்ச் ஆச்சான்னு பாருங்க. ஓகேங்களா, எம்எஸ்விலையும் மேட்ச் ஆயிருக்கு, எஸ்டிஆர்லயும் மேட்ச் ஆயிருக்குன்னா அந்த சைடு தான் மூவ்மெண்ட் ஆக மார்க்கு. சரிங்களா, 1% டார்கெட் வச்சுக்கோங்க. அடுத்து வந்து என்ன பண்ணலாம், அந்த கேண்டில் லோவ ஸ்டாப் லாஸா வச்சுக்கிட்டு நீங்க ஸ்டாப் லாஸை ட்ரையல் பண்ணிக்கிட்டே வரணும். சரிங்களா, நமக்கு தேவை ரிஸ்க் அவாய்ட் பண்ணிடணும் கம்ப்ளீட்டா. நம்ம அட்லீஸ்ட் டெய்லி கிரீன்ல தான் க்ளோஸ் பண்ணுவோம். சரிங்களா, அதை வந்து பண்ண ஒரு மோட்டோ வச்சுக்கோங்க. சரிங்களா, எவ்ரி வந்து நம்ம கிரீன்ல க்ளோஸ் பண்ணுங்கிறத நீங்க காலையில எந்திரிச்சோன்னே பார்த்தீங்கன்னா உங்க நீங்களே வந்து பார்த்தீங்கன்னா நீங்க வந்து சொல்லிக்கணும். அதே மாதிரி நீங்க ட்ரேடிங் சிஸ்டத்தில் உட்கார்ந்து என்ன சொல்லணுங்க, இன்னைக்கு நான் கிரீன்ல க்ளோஸ் பண்ணுவேன்னு சொல்லிட்டு தான் உட்காரணும். சரிங்களா சார். ஹலோ, சொல்லுங்க சார். சார் நான் மார்க்கெட் இப்போ லேட்டா என்ட்ரி கொடுக்குறேன். எக்ஸாம்பிள் நான் இப்போ என்ட்ரி கொடுக்குறேன், என்ன சார் பார்க்கணும்? ஓகே, அதாவது பாத்தீங்கன்னா சார், ஆமா, இப்போ சப்போஸ் நீங்க லேட்டா என்ட்ரி பண்ணீங்கன்னா எக்ஸிஸ்டிங் சிக்னல்ஸ் அட்டன் பண்ண வேண்டாங்க சார். அடுத்து ஃப்ரெஷ்ஷா ஏதாவது சிக்னல் வந்தா நீங்க அட்டன் பண்ணலாம் சார். சார் அது கொஞ்சம் காட்ட முடியுமா சார்? இப்போ என்ட்ரி ஆகாம என்னென்ன பண்ணலாம்? ஓகே, இப்போ என்ட்ரி பண்றதுக்கு என்ன பண்ணலாங்க சார்? இப்போ வந்து ஏடிஎம் பிரைஸ் என்ன இருக்குன்னு பாருங்க. இப்போ வந்து நம்ம 350 தான் ட்ரேட் ஆயிட்டு இருக்குங்க சார். அப்போ 350 கால் அண்ட் புட் ஆப்ஷன் லோட் பண்ணிட்டு ஃபெச் ஃபுல் ஷார்ட் கொடுத்துறோம் சார். சரிங்க சார், இதுக்கப்புறம் ஜஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்ம பாட்டம் எம்எஸ்வி செக் பண்ணி பாக்குறோங்க. இதுல எம்எஸ்வில பாருங்க நம்ம இருக்கிற ஸ்ட்ரைக் பிரைஸ்ல பை தான் இருக்கு, அடுத்து இந்த மணிலையும் பை தான் இருக்கு இல்லைங்களா சார். அப்போ ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய இந்த ஃபர்ஸ்ட் ஓடிஎம்ல மட்டும்தான் செல்லிங் இருக்கு. சரிங்களா, அப்போ இப்போ ரீஎன்ட்ரி வந்து அட்டன் பண்ணலாம். நம்ம டார்கெட் வந்து 22,400 கிட்ட போச்சுன்னா கட் பண்ணிக்கிறது பெஸ்ட்டுங்க. ஓகேங்களா சார், அங்க செல்லிங் இருக்கிறதுனாலயா, ரெட்ல இருக்கிறதுனாலயா? ஆமா, இங்க ரெட் இருக்கிறதுனால நம்ம அங்க 400 வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு அங்க எக்ஸிட் பண்ணிக்கலாம் சார். சப்போஸ் அந்த 400 கிட்ட வர்றப்போ இந்த ரெட் வந்து உங்களுக்கு வந்து எரேஸ் ஆயிட்டு அந்த இடத்துல நம்ம கிரீன் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க சார். அப்ப ஷார்ட் கவரிங் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இல்லைங்களா, அப்ப ஷார்ட் கவர் ரேலி தான் இருக்கல பவர்ஃபுல் ரேலி. அப்ப திரும்ப அங்கதான் என்னன்னா அதுக்கப்புறம் மார்க்கெட் தாண்டி உங்களுக்கு டிராவல் ஆகுங்க. சோ அப்படியே அது கிரீனா மார்க்ஸ்னா அப்படியே கண்டினியூ பண்ணலாம் அந்த மொமெண்ட். கண்டினியூ பண்ணலாம். ஆமா, கண்டினியூ பண்ணலாங்க சார். ஹலோ ஹலோ, சார் இதே பவர் கட் டவுட்டே தான். இதே மாதிரி டைம்ல நம்ம இப்போ ஒரு மிட் ஆஃப் த டேல வந்து என்டர் பண்றோம்னு நினைக்கிறப்ப இந்த ஆர்டர் பிரிண்ட் வச்சு யூஸ் பண்றத பத்தி இந்த அப்டேட் பத்தி அப்படியே சொல்லிடுறீங்களா? இங்க பாருங்க, இப்போ ஆர்டர் பிரிண்ட் அப்படிங்கிறது இப்போ என்ட்ரி எடுக்க போறோம் இல்லைங்களா சார். அதாவது பாத்தீங்கன்னா இப்போ காலையில இருந்தேங்க சார் நமக்கு வந்து 20 ரூபா இருந்தது 100 ரூபா மூவ்மெண்ட் ஆயிருக்கு இல்லைங்களா சார். அப்போ என்ன பண்ண இந்த ட்ரெண்டை நம்ம வந்து மிஸ் பண்ணிட்டோம் இல்லைங்களா. இப்போ வந்து ரீஎன்ட்ரி பண்றது, இப்போ ஃப்ரெஷ்ஷா என்ட்ரி பண்றதா இருந்தா இந்த ஏடிஎம் பிரைஸை நம்ம லோட் பண்ணிக்கிறோம் சார். அதுக்கப்புறம் வரக்கூடிய ஃப்ரெஷ் சிக்னல்ஸ் இங்க தான் சிக்னல் விழுதான்னு பாருங்க. சரிங்களா சார், நமக்கு ஒன்னா கிராஸ் ஓவர் சிக்னல் தான் நமக்கு வந்து பெஸ்ட்டுங்க ஆக்சுவலா ரீஎன்ட்ரிக்கு இல்லைங்களா சார். இந்த ரெண்டுல கிராஸ் ஓவர் ஆகுது அப்படின்னா அதுதான் பெஸ்ட் என்ட்ரி. இல்ல ட்ரையாங்கிள் என்ட்ரி வருதான்னு பாருங்க. சரி, அந்த ட்ரையாங்கிள் அங்க வந்து என்ட்ரில வந்து என்ட்ரி பண்ணலாம் சார். என்ட்ரி பண்றப்போ எம்எஸ்வி செக் பண்ணி பாருங்க. எம்எஸ்வில நம்ம எடுக்கக்கூடிய ஸ்ட்ரைக் பிரைஸ் ஐடிஎம் பிரைஸ்ல கிரீன் இருக்கான்னு பாருங்க. அப்ப நீங்க அட்டன் பண்ணலாம். அட்டன் பண்ற சமயத்துல தான் இப்போ இதுக்கு சப்போர்ட்டிவா தான் இதை நம்ம கொடுத்துருக்கோம் சார். ஓகே, இது ஆர்டர் பிரிண்ட் மீட்டர்ல உள்ள ஆர்டர் ஃப்ளோ ஆயிட்டு இருக்கு இல்லைங்களா, இங்க ஃப்ளோ ஆயிட்டு இருக்குங்க. இந்த ஆர்டர் பிரிண்ட் மீட்டர்ல நம்ம சைட்ல இங்க கிரீன் இருக்கான்னு பாக்குறோம். ஓகே சார், இங்க கிரீன் இல்லாம ரெட் இருக்குன்னா எடுக்க வேண்டாம். ஓகே சார், ஒரு சில நேரம் ஆர்டர் பிரிண்ட்ல ரெண்டு சைடுமே கிரீன் இருக்கும், அந்த அதுவும் அட்டன் பண்ண வேணாம் தானே சார்? ஒன் சைடு வந்து நம்ம கிரீன் இருக்குன்னு இன்னொரு சைடுல செல் பண்றாங்க பாத்தீங்களா, இது வந்து கரெக்டான பொசிஷன் சார். இதுவே ரெண்டு சைடு கிரீன் இருந்தா நம்ம அங்க வந்து பாத்தீங்கன்னா வாலடைல் இருக்குன்னு அர்த்தம். அங்க மோஸ்ட்லி அட்டன் பண்றது கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஓகே சார். பாருங்க, ஒரே மாதிரி நடக்குது பாத்தீங்களா. இந்த சைடு பை பண்றாங்கன்னா இங்க செல்லிங் நடக்குது பாருங்க. இப்போ இது இவ்வளவு தூரம் பை இருந்து கொஞ்சம் கொஞ்சமா உங்களுக்கு கால் ஆப்ஷன் செல் ஆயிட்டு வருதுங்க. உங்களுக்கு புட் ஆப்ஷன்ல தான் ஹெவி செல்லிங் இருக்கு. சரிங்களா, இப்போ வந்து பாத்தீங்கன்னா மோஸ்ட்லி நீங்க ஸ்கேல்பிங் மாதிரி பண்றது எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் பாருங்க. இப்போ நம்ம சப்போஸ் இதுல 50 மினிட்ஸ் செட் பண்ணிடுறீங்க. சரிங்களா, இந்த 15 மினிட்ஸ்ல நீங்களே அப்சர்வ் பண்ணலாம் பாருங்க. இது வந்து நமக்கு எவ்ரி 15 மினிட்ஸ் வந்து ரெஃப்ரெஷ் ஆக போகுது. சரிங்களா, அப்போ வந்து ஃபர்ஸ்ட் 10 மினிட்ஸ்ல எதுல செல்லிங், எந்த சைட்ல செல்லிங் இருக்குன்னு பாருங்க. ஓகேங்களா, அதுக்கப்புறம் இந்த செல்லிங் நம்ம கிரீனா மாறுது பாத்தீங்களா, அப்ப இங்க ஏதாவது நமக்கு ஒரு ரீஎன்ட்ரி சிக்னல் கிடைக்குதான்னு பாருங்க. அங்க நீங்க என்ட்ரி பண்ணலாம். சார் இப்போ இந்த திரும்ப ரெண்டு ட்ரையாங்கிள் வந்திருக்கு, திரும்ப அதே மாதிரி மொமெண்ட் கிடைக்குமா? ஆமா, இப்போ உங்களுக்கு திரும்ப ரெண்டு ட்ரையாங்கிள் வந்திருக்கு சார். இப்போ உங்களுக்கு மோஸ்ட்லி மார்க்கெட் மேல போற மாதிரி தான் இருக்கு. ரெட் இருந்து இப்போ 2-ஆ மாறிடுச்சுங்க. இந்த இடத்துல நம்ம 2 கிரீன் மாறிச்சு அப்படின்னு என்னங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு அட்லீஸ்ட் 450 வரைக்கும் மார்க்கெட் மூவ்மெண்ட் ஆகும். எஸ் சார். ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு பாத்தீங்கன்னாக்கா சீமென்ஸ், ஹெச்ஏ எல்லாம் நல்ல புல்லிஷ் சார் கடந்த 2 நாளா. சரிங்க சார். ஸோ அந்த மாதிரி ஸ்டாக்ஸ்ல லிக்விடிட்டி நல்லா இருக்கும் இல்லைங்களா. ஸோ அந்த ஆப்பர்ச்சுனிட்டி நம்ம மிஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் சரி அதில் ஃபோக்கஸ் பண்ணலாம் அப்படின்னு ஒரு சின்ன டவுட் சார். ஆப்ஷன்ல ஃபர்ஸ்ட் ட்ரேட் ஆயிருக்கான்னு பாக்குறோங்க சார். பாத்தீங்களா சார், அதாவது கால் அண்ட் புட் ஆப்ஷன்ல நமக்கு அங்க நம்ம அதிகமான ட்ரேட்ஸ் இல்லைங்க. அதனால என்ன பண்ணிக்கிறோம் சார், இந்த இடத்துல ஃபியூச்சரே நான் வந்து லோட் பண்ணியாச்சுங்க.
இந்த ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்ல வந்து HAL நமக்கு வந்து மார்ச் ஃபியூச்சருங்க சார். அடுத்ததுலயும் HAL நமக்கு வந்து பாருங்க மார்ச் ஃபியூச்சர் கொடுத்து ஜஸ்ட் ஃபெச் ஃபியூச்சர் கொடுத்தாச்சுங்க. இதுல பாருங்க நான் வந்து STL ல ஒரே ஒரு லைன் தான் வரும் சார். பாருங்க இந்த ஃபர்ஸ்ட் இருக்கு இல்லைங்களா, ஃபர்ஸ்ட் ஓப்பன் ஆன உடனே நமக்கு செல் விழுந்திருக்கு. அடுத்து இமிடியேட்டா வந்து பாருங்க நான் வந்து 925க்கு மேல நம்ம HAL பை ஆரம்பிச்சிருச்சு. இப்போ 0க்கு மேல வந்து பை எடுக்க ஆரம்பிக்கலாம். ஸோ இப்போ நம்ம வந்து ஃபியூச்சர் பை பண்ணி ட்ரேட் பண்றவங்க இப்போ அந்த லைன் வந்து 0க்கு மேல போகும்போது ஃபியூச்சர் பை பண்ணிக்கலாம். இல்லைன்னா கால் ஆப்ஷன் பை பண்ணிக்கலாம் சார். ஓகே சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ. எஸ் சார். தேங்க்யூ சார். க்ரூட் ஆயிலுக்கு என்ன லோட் பண்றது? நம்ம சேம் இதே தான் சார். இது வந்து நம்ம க்ரூட் ஆயிலுக்கு செப்பரேட் வெப்சைட் இருக்குங்க சார். அது வந்து mcx.optionstar.in சார். ஓகே சார். தேங்க்யூ சார். யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு சார். தேங்க்யூ. தேங்க்யூ.